கடந்த 24 மணித்தியாலத்துல இலங்கையில ஏற்பட்டிருக்கின்ற பெரிய மாற்றம். கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய 3 வான்கதவுகள் இன்று பிற்பகல் திறக்கப்பட்டிருக்கு. ஹட்டன் பிரதேசத்துல வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததுல 4 பேர் காணாமல் போயிருக்காங்க. கடந்த 24 மணித்தியாலத்துல நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண காலநிலையானது வரப்போகின்ற 24 மணித்தியாலத்துக்கு நீடிக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மழை வெள்ளம் காரணமாக பல இடங்கள் இப்பொழுது மலையகத்தின் முக்கியமான பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தித்வா புயலின் காரணமாக அந்த நேரத்தில் ஏற்பட்ட மண் சரிவு ஏற்பட்ட பிரதேசங்கள்ல மீண்டும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாய நிலை உருவாகி இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசங்கள்ல இருக்கிற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக பல இடங்களிலிருந்து மக்கள் இப்பொழுது வெளியேறி பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் சொன்னா நாளைக்கு வரைக்கும் இந்த மழை வெள்ளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதால இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் நிலைகளுடைய வான்கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட இருக்கு. பல வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. எனவே நீர்நிலைகளுக்கு அருகாமையில தாழ்வு நில பகுதிகளில் இருக்கிற மக்கள் மிக அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. பல பாதைகள் போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பிரதேசத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இறுதியாக வந்த செய்திகளின் அடிப்படையில் என்பதை சுருக்கமா பார்க்க போறோம். கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரிப்பின் காரணமாக தெஹியோவிட்ட, ருவன்வெல்ல, எட்டாந்தோட்ட ஆகிய தாழ்நில பகுதிகளில் இருக்கிற மக்கள் எச்சரிக்கையோடு செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. கொத்மலையினுடைய வான்கதவுகள் 3 திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மகாவலி கங்கையினுடைய அண்ணித்த பகுதிகள் உடுநுவர, கொத்மலை, யக்கியனுவர இந்த மாதிரியான மிக முக்கியமான பிரதேசங்கள் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதோடு கம்பல, ஹெலியோயா பிரதேசங்களையும் இப்பொழுது வெள்ள நிலைமை அதிகரித்திருப்பதாகவும் அங்கிருந்தும் மக்கள் பாதுகாப்பான முறையில வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. பல மக்கள் இப்பொழுது பாதுகாப்பாக வெளியேறி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. அதோடு நாவலப்பட்டி ஹினியத்தேன வீதி மாலை 6:30 மூடப்பட்டிருக்கிறது. அதிக மழை மண் சரிவின் காரணமாக இந்த பாதைகள் மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கண்டியினுடைய பிரதான வீதி, கண்டி கொழும்பு பிரதான வீதி இன்று மதிய வேளையிலேயே மூடப்பட்டது. காரணம், இந்த பிரதேசத்துல அதிக கற்கள் சரிந்து விழுந்ததன் காரணமாக பாதைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மண்மேடு சரிந்து விழுந்திருக்கிறது. அதிக வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கொழும்பு கண்டிக்கான பாதை முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. மறு அறிவித்தவரை இந்த பாதை மூடப்பட்டிருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மலையக பாடசாலைகளுக்கான விடுமுறைகள் வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பாக அதிபர்கள் தீர்மானிக்கலாம். இருந்தாலும் கூட கண்டி மாவட்டத்துக்கான பாடசாலைகள் நாளை முழுமையாக மூடப்படும் என கல்வி அமைச்சு அறிவிச்சிருக்காங்க. கடந்த 24 மணித்தியாலத்துல 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை கடந்த அதாவது 7 மாவட்டங்கள்ல பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வரப்போற நாளைக்கு பிற்பகல் வரைக்கும் இந்த மழை தொடரும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு லக்ஷபான ஹட்டன் பிரதான வீதி மூடப்பட்டிருக்கிறது. மண் சரிவின் காரணமாக நாவலப்பட்டியில மண்மேடு சரிந்து விழுந்ததுல ஒருவர் உயிரிழந்திருக்காரு. 65 வயதுடைய ஒருவர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக 38 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இவங்க எல்லாருமே பாதுகாப்பான இடங்கள்ல இப்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளதாக, மாற்று இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹட்டன்ல ஒரு வீட்டின் மீது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவின் காரணமாக 4 பேர் காணாமல் போயிருக்காங்க. ஹட்டன்ல மண் சரிவின் காரணமாக ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோட கொத்மலையினுடைய மிகப்பெரிய அளவான மண் சரிவு அபாய எச்சரிக்கை ஏற்படக்கூடிய இடங்கள் என பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கிருந்து மக்கள் வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. கொத்மலையில மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சிலர் வெள்ளத்துல சிக்கியிருக்காங்க. இந்த வெள்ளத்துல சிக்கிய பலரை அந்த ஊர் இளைஞர்கள் காப்பாற்றியிருக்காங்க, உடனடியாக மீட்டிருக்காங்க. இளைஞர்கள் உடனடியாக இவர்களை மீட்டதன் காரணமாக உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது. காரணம் என்ன, திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இங்கு அதிகளவான மக்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்காங்க. நாவலப்பட்டியில ஒரு பேருந்து, போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த பேருந்தால பயணிக்க முடியாமல் போயிருக்கு. இந்த பேருந்துல இருந்த அத்தனை பேரையும் இளைஞர்கள் விரைந்து ஒரு லொரியினுடைய உதவியோட பேருந்துல இருந்தவங்களை ஜன்னல் வழியாக
வெளியேற்றி காப்பாற்றியிருக்காங்க. இந்த காப்பாற்றும் இந்த வீடியோக்கள் அதிகமாக சமூக வலைத்தளங்கள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம், தித்வா புயலின் காரணமாக மக்கள் அதிக அவதானத்தோடு இருந்தாங்க. மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கு, வெள்ளம் ஏற்பட்டது, மண் சரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை முன்கூட்டியே அவதானமாக செயற்பட்டதன் காரணமாக பல இளைஞர்கள் பலரை காப்பாற்றியிருக்காங்க. இதனால பல உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நோர்லியா பக்கமாக ஏற்பட்ட அனர்த்தத்தில் 6 பேர் இதுவரைக்கும் காணாமல் போயிருப்பதாகவும் 4 பேருக்கும் அதிகமானவங்க காயமடைந்திருப்பதாகவும், இதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 தங்க வைக்கக்கூடிய முகாம்கள்ல அவங்க 500 குடும்பங்களும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2500க்கும் அதிகமானவங்க இந்த முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதோட நாவலப்பிட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டின் கூரை மீது இருந்த 4 பேரை அந்த ஊர் இளைஞர்கள் காப்பாற்றியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. இதுவும் ஒரு சம்பவமாக பதிவாக இருக்கு. அதோட கொத்மலை ஹினியத்தேன பகுதியில அதிகளவான வெள்ளம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரதேசத்துல வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை இராணுவத்தினர் மீட்டு இப்பொழுது தங்க வைக்கும் இடங்களுக்கு அழைத்து சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. විශේෂම නාවලපිටිය ප්‍රදේශයේ නාවලපිටිය ඉස්ලාම් පල්ලිය අසල නිවසක වහල උඩ සිටි 4 දෙනෙකුගේ ජීවිත බේරා ගැනීම සඳහා ආපදා කළමනාකරණ මධ්‍යස්ථානයේ මෙහෙයවීමෙන් පොලිසිය සමග එක්ව වෙලා ඒ කටයුතු සිදු කරා. முக்கியமா அனர்த்த முகாமைத்துவ மையம் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம் சொன்னா, வரப்போற மணித்தியாலங்கள்லையும் அதிகளவான மழை வீழ்ச்சி மலையக பிரதேசத்துல பதிவாக போகுது. எனவே மண் சரிவு முன்பு ஏற்பட்ட பல பிரதேசங்கள்ல மீண்டும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதன் காரணமாக மக்கள் மிக அவதானத்தோடும் பாதுகாப்பான இடங்கள் எதுன்னு இருக்காங்களோ அந்த இடங்களுக்கு போய் வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இந்த எச்சரிக்கை அனர்த்த முகாமைத்துவ மையத்தாலே கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அம்மக்கள் மிக அவதானத்தோடு செயற்படுங்க. முகாமைத்துவ மையம் கொடுக்கின்ற தகவல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையால் ஏற்பட்ட விஷயங்களோட மிக முக்கியமான தகவல்களாக கடந்த மணித்தியாலங்களில் வெளியாக இருந்தது.